27 ஆண்டு வேலை நண்பர். கல்லூரியில் மதுரை காலேஜில் படிக்கிறதுலே நண்பர். இன்னைக்கு ஆக்சுவலாக எனக்கு பிறந்த நாள். இன்னைக்கு பிறந்த நாளில் காலையில் அவர் எனக்கு வாழ்த்து செய்தி சொல்லணும். ஆனால் காலேஜ் சொல்ல அவருக்கு நான் இரங்கல் செய்தி சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு. பெருங்குடியில் உள்ள மதுரை பெருங்குடியில் உள்ள காலேஜில் தான் வரலாறு படித்தார். கிறிஸ்டி பிஏ கிறிஸ்டி படித்தார். இங்கே சென்னை பெருங்குடியில் ஹாஸ்பிட்டலில் அவர் வரலாறு முடிகிற மாதிரி ரொம்ப மோசமான தரம். அதில் எல்லோரும் ரொம்ப அதிகமாக வருத்தப்படுறது 46 வயசு அதான் தொடங்குகிற டயத்தில் அவருடைய கலை வாழ்க்கை முடிஞ்சிருக்கும்போது எல்லாருக்கும் பெரியவருக்கு அண்ணனாக இருக்கட்டும் நானாக இருக்கட்டும் ஸ்டேஜில் ஒரு கட்டுத்தனமான காமெடி மிமிக்கிரியில் அவ்வளோ வெர்ஷன் என்னென்ன மாதிரி நிறையா மல்டி டேலண்ட். எம்ஜிஆர் பாடி லாங்குவேஜில் சிவாஜி வாய்ஸ் இந்த மாதிரிலாம் புதுசு புதுசாக நிறையா மேடைகள், நிறையா வெளிநாடுகள், நிறையா திரைப்படங்கள், அத்தனை ஜோனல்லையும் அவர் மக்களை மகிழ்ச்சி படுத்திட்டார். மதுரைக்காரு மதுரை தமிழ்னா என்னையோட நல்லா தெளிவாக பேசுகிறது. எவ்வளோ விஷயம் சொல்கிறேன்னு ரோபோன்ற பேர் அவருக்கு தான் சரியாக போடணும். என்ன சொன்னாலும் செய்வார். பாடுங்கன்னா பாடுவார், ஆடுங்கன்னா ஆடுவார். பெஸ்ட்டு டான்ஸர், பெஸ்ட்டு மிமிக்கிறார். பாடி லாங்குவேஜ் ரோபோ பேர் அவருக்கு தான் போதும். ரோபோ எப்படி சொன்ன வேலைலாம் செய்வோம் அதே போல் என்ன சொன்னாலும் திடீர்னு பார்த்தா மியூசிக்கில் உட்காந்து ட்ரம்ஸ் வாசி எல்லாமே சிவன். ஆமாம், தெரியாத கலை கிடையாது. இன்னும் அவருடைய பணி இருந்திருக்கணும். பாருங்கள், நாளைக்கு காலையில் காது ஒரே பொண்ணு ஒரே பேரன், அது பேரனுக்கு அது கூட இல்லாமல் போனது குடும்பத்துக்கு இன்னும் ரொம்ப அழுத்தம் முடியும். நல்லா இறைவன் அருளால் பெரிய ஆன்மா சாந்தி அடைந்தது. அவங்க தாத்தா அருள் அந்த பேரன் கிடைச்சி இனிமேலாவது அவங்க குடும்பத்தில் ஒரு சின்ன மகிழ்ச்சி அவர் ஆன்மா சாந்தியை உங்கள் சார்பாக நிறைய ரசிகர் சார்பாக வேண்டிக்கிறேன். ரோபோவோட டேலண்ட்டு எல்லாமே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதை விட ஒரு நல்ல ஒரு மனிதாபிமான ஒரு ஆளுன்னு சொன்னோன்னா அது ரோபோ சொல்லலாம். ஏன்னா வந்து பெரிய பெரிய கலைஞர்கள்லாம் வந்து மேலே வந்ததுக்கப்புறம் கூட நடித்த சக கலைஞர்களை யாருமே கண்டுக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ரோபோ ஒருத்தர் தான் உனக்கு வேலை இல்லையா அப்படின்னு சொல்லி நிறைய வேலை இல்லாத ஒரு கலைஞர்களுக்கு ஃபோன் பண்ணி உனக்கு வேலை இல்லையாவா, நான் எனக்கு வர பேமெண்ட்டில் நான் உனக்கு அதில் ஒரு பாதி தரேன் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ கலைஞர்களை கூப்பிட்டு உதவி பண்ண ஒரு நல்ல ஒரு மனிதமை உள்ள ரோபோ சங்கரை சொல்லலாம். இன்றைக்கும் அது ரொம்ப வருஷமாக அதை இன்னும் அது பண்ணிகிட்டு இருக்காப்புல. நேற்று வரைக்கும் அதை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி ஒரு நல்ல கலைஞரை நாங்கள் இழந்துட்டோம். நானும் ரோபோ சங்கரும் நிறைய வெளிநாடுகள் நிறைய நிகழ்ச்சியெல்லாம் போயிருக்கோம். ஆனால் வந்து இன்றைக்கி ஒரு அருமையான நண்பனை இழந்துட்டோம்ன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஆத்மா சாந்தி ஆண்டவன். ரோபோ ரொம்ப ஒரு டேலண்டடான ஒரு பர்சன். தமிழ் சினிமாவுக்கு பெரிய லாஸாக இருக்கும். நாங்கள் பண்ண படம் தான் அவருக்கு ரிலீஸ் ஆன கடைசி படம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவர் கூட நடித்தது, இன்டர்வியூ பண்ணது 3 வாரம் முன்னாடி தான் திருச்சி பக்கத்தில் பேசிட்டு இருந்தார். இல்லைன்றது மனசுக்கு தாங்க முடியல. அவங்க ஃபேமிலிக்கு என்னோட ஸ்ட்ரென்த்து எல்லாமே அவங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும். ரோபோ சங்கர் அவர்கள் தன்னுடைய அர்ப்பணிப்பு உணர்வால், கடின உழைப்பால் படிப்படியாக உயர்ந்து குறைந்த வருடங்களிலே மிக பிரபலமானவராக திரையுலகிலே வெளிவந்தவர். அவருடைய நடிப்புக்கென்ற தனிப்பட்ட முறையிலே ரசிகர்களை குறுகிய காலத்திலே சேர்த்த பெருமை அவருக்கு உண்டு. அவருடைய இழப்பு திரைத்துறைக்கு மிகப்பெரிய இழப்பு. அவர்களை இழந்து வாடும் குடும்பத்தாருக்கும் திரைத்துறைக்கும் உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே ஆழ்ந்த இரங்கலை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ரோபோனை வந்து கிட்டத்தட்ட ஒரு 19 வருஷம் எனக்கு அண்ணன் தெரியும். என்ன மாதிரி ஒரு கிராமத்துலேருந்து மீடியானா என்னன்னே தெரியாத இருக்கிற நிறைய பேருக்கு
பெரிய இன்ஸ்பிரேஷன் அண்ணன் தான். அவரை பார்த்தா மிமிக்ரின்னு ஒன்று கற்றுக்கணும்னு, மிமிக்ரின்னு ஒன்று இருக்குன்னு அவரை பார்த்து தான் நான் கற்றுக்கிட்டேன். இன்றைக்கி நான் 4 பேருக்கு தெரியுது அப்படின்னா அதுக்கு முழுக்க காரணம் ரோபன் தான். அதுக்கு நான் உயிரோடு இருக்கேன், இன்றைக்கி நான் இருக்கேன், இன்றைக்கி இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கேன் அப்படின்னா அதுக்கு முழுக்க காரணம் ரோபன் தான். அவரோட இழப்பு வந்து என்றைக்குமே இதை செய்ய முடியாத ஒன்று. எல்லாரும் அவர் இல்லை சொல்லிட்டாங்க அப்படின்றாங்க. ஆனால் நான் எப்படி பார்க்குறேன்னா ஒரு கலைஞனோட மனசாட்சி, ஒரு கலைஞனோட திறமையும் அவர் இருக்கார். தமிழ் சினிமாவுக்கும் சின்ன கலைஞரும் ஒரு விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அப்படி இப்படி இதனால் அப்படி ஆயிடுச்சு, அதனால் அப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒயிட் நைட் என்டர்டைன்மெண்ட் மூலிமா டிரைவர்னு ஒரு படம் பண்ணுறோம். இந்த படத்தில் வந்து ரோபானந்த் தான் ஒரு மெயின் லீடு கேரக்டர் நடிச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு தான் லாஸ்ட் படம் நினைக்கிறேன். இப்போ கூட டேட்டு கேட்டோம், 19 டேட்டு வேணுங்கிறதுக்கு என்னோட பேரனுக்கு வந்து காது குத்து பாபு, அதனால டேட்டு வந்து ஷெட்யூல் மாற்றி போட்டுனாரு. அவருக்காக நான் ஷெட்யூல் மாற்றி போட்டேன். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஆர்டிஸ்டே மாற்றுவோம் என்னங்கிறது தெரில. அவர் கூட தான் நானும் நடிச்சிருக்கேன். அவர் ஒரு மெயின் ஒரு லீடு கேரக்டர் நடிச்சிருக்காரு. அந்த படத்தில் வந்து அவருக்காக தான் எல்லாமே சேஞ்ச் பண்ணோம். ஆனால் இப்போ அவரே இல்லைன்றது நாங்கள் என்ன பண்ணுறதே தெரில. அவருடைய போர்ஷன் நிறையா இருக்குது. இருந்தாலும் ஆண்டவன்கிட்ட வேண்டிக்கிறேன், அவரோட ஆத்மா சாந்தி அடைந்து வேண்டிக்கிறேன். அவரை ரொம்ப மிஸ் பண்ணுறோம். இந்த டீம் டோட்டலாக மிஸ் பண்ணுறோம். தேங்க்யூ. வணக்கம். நடிகர் திருப்பதி தெரிந்தது ரோபோசங்கர் அவருடைய இழப்பு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு. அவரோடு கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக நாங்கள் பயணித்திருக்கிறோம். என்னுடைய கலை நிகழ்ச்சியில் நிறைய முறை வந்து பங்கெடுத்திருக்காரு. அதே மாதிரி அவர் கூட நிறைய வெளிநாடுகள் நான் போயிருக்கேன். அவரை கடைசியாக செஞ்சது போன வருஷம் ஸ்ரீலங்காவில் சந்தித்தேன். அதுக்கப்புறம் அவரை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல. ரொம்ப நல்ல மனிதர், பழசை மறக்காத ஒரு மனுஷன். எந்த மேடைக்கு போனாலும் அவருக்கு யாரையுமே விட்டு கொடுக்க மாட்டார். ஒரு நல்ல இதயம், பழசை மறக்காத ஒரு அற்புதமான ஒரு பண்பாளர். மனிதனை நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் படிக்க வச்சுருக்காரு, நிறைய பேர் பண உதவி பண்ணியிருக்காங்க, நிறைய அன்னதானங்கள் பண்ணியிருக்காரு. நல்லவங்களை வந்து கடவுள் விட்டு வைக்கிறது. அதுக்கு தான் நம்ம எழுத்தாரு. வரிசையில் சகோதரர் ரோபோ சங்கர் அவர்கள் இன்று நம்மளெல்லாம் விட்டுக் கொண்டிருக்கிறார். அவருடைய இழப்பு தமிழ் திரையுலகிற்கு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு என்பதை நேரத்தில் தெரிவித்துள்ளார். அவரை இழந்து வாடும் அவர் குடும்பத்திற்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். ஒரு மாபெரும் கலைஞன். இவருடைய இழப்பு சின்ன திரைக்கு மட்டுமல்ல, பெரிய திரைக்கு மட்டுமல்ல, டோட்டலாக இந்த கலை குடும்பங்கள் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய இழப்பு. ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பெரிய சூழ்நிலைக்கு வந்து ஒரு மாபெரும் கலைஞர். அவர் ஒரு மேடைக்கு நடன மேடை கலைஞனாக இருந்து பல கஷ்டங்கள் பட்டார். என்னுடைய உழைப்பால், எந்த விதமான சப்போர்ட் இல்லாமல் தன்னுடைய உழைப்பால் உயர்ந்த ஒரு உழைப்பாளி சங்கர் அவர்கள். அவருடைய மறைவு ரொம்ப மனதுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. அது எதிர்பாராத ஒரு நிகழ்ச்சி. நடுவில் உடல்நலம் சரியில்லாமல் திரும்பி நல்ல விதமாக ஆகிட்டாருங்கும்போது எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நடுவில் கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் இருக்கும் அவரை சந்தித்து பேசியிருக்கோம். ஒரு யாரை பார்த்தாலும் ஒரு எளிமையான ஒரு மனிதர். நான் ஒரு பெரிய நிலைக்கு வந்து கூட, திரைப்படத்தில் ஒரு பெரிய நிலைக்கு வந்து கூட பழசையெல்லாம் மறக்காத ஒரு மாபெரும் கலைஞர். யார் சின்ன நடிகன் பெரிய நடிகன் அப்படிலாம் எல்லோருடையும் நின்று அன்போடு பேசக்கூடிய ஒரு மனிதன் இல்லை என்று நினைக்கும்போது மனசு ரொம்ப வேதனையாக இருக்கும். என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. மாபெரும் இழப்பு. திரைத்துறைக்கு, சின்ன திரைக்கு மட்டும் இல்லை, பெரிய திரைக்கு ஒரு மாபெரும் இழப்பு. இந்த மைக் இன்றைக்கி அந்த வார்த்தையை நிறைய கேட்டிருக்கோம். ஆனால் இதே சோஷியல் மீடியா கடந்த ஒரு வருஷமாக ரோபானோட லைஃப்ன்றது வந்து நம்ம வேறு விதமாக பார்த்துட்டு இருந்தோம். அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு நமக்கு தெரியும் ரோபோ சங்கர்னா யார் அப்படின்னு. இங்கே இவ்வளோ கூட்டம் மனுஷங்களை சம்பாதிச்சிருக்காரை தாண்டி எல்லாரும் ஆத்மார்த்தமாக ஒரு செகண்டாவது அந்த மனுஷனால் சிரிப்பு நம்ம வந்திருக்கோம். அந்த சிரிப்பு இதுக்கப்புறம் அவர் எங்கே போனாலும் அவர் எப்போவுமே கொடுக்குற ஒரு விஷயம். அது இன்றைக்கி நின்று இருக்குது. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் மீடியாவில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும், வேர் ஆல் டாக்குமெண்டட் பீப்புள். ஸோ அவரோட சிரிப்புகள், அவரோட காமெடிகள் இன்றைக்குமே சுற்றி இருக்கும். அவர் அவ்வளோ அன்பு கொடுத்துருக்காரு, அவர் அவ்வளோ விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காரு, நிறைய ஷேர் பண்ணியிருக்காரு.
அண்ட் எங்கள் டீம் ரொம்பவே அவரை ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அவரோட திரைப்படம், ட்ராவல் எல்லாமே. சின்ன பசங்களை அப்படி அரவணைச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு மனுஷன். இந்த சர்க்கிளில் நான் புதுசாக சினிமா வந்ததுனால நான் வேறு யாரும் பார்க்கல. அந்த மட்டும்தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அண்ட் ரோபோ சங்கர் அண்ணா வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளாக வந்து இசை மேடைகள்ல இருந்தே பழக்கம் அப்படிங்கிறத விட பெரிய ஒரு குடும்ப ஒரு உறவாக தான் நாங்கள் எப்பொழுதுமே இருந்திருக்கிறோம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, அது கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் பாடகர்ல அப்படின்னு பார்க்கும்பொழுது அவர் ரொம்ப அருமையா அன்பா, இப்ப கூட பாப்பாவும் அம்மாவும் அதான் சொன்னாங்க, கடவுள் வந்திருக்காரு, தெய்வம் வந்திருக்காரு பாருங்க, எப்ப பார்த்தாலும் கூப்பிடுங்களே. அந்த அவருக்கு பிடிச்ச ஒரு பாட்டு இருக்குது, அது ரிப்பீட் மோட்ல கிட்டத்தட்ட எனக்கு தெரியும் அந்த பாடலை வந்து இசையமைப்பாளர் நாங்கெல்லாம் கேட்டதை விட மக்கள் கேட்டதை விட இவர் ஒண்டிதான் பல லட்சம் தடவை கேட்டிருப்பாரு. ஏன்னா எப்ப போனாலும் அவர் வீட்டுல பொண்ணு கல்யாணம், அந்த கல்யாணத்துல வந்து அந்த பாட்டு பாடவே கூடாது, ஆனா எனக்கு பிடிச்ச பாட்டு அதுதான், அதனால கல்யாணத்துக்கு நீங்க வந்து அந்த பாடலை பாடணும் அப்படின்னு சொல்லி பாட வச்சேன். அப்படி அவருக்கு பிடிச்ச ஒரு பாடல். அதே நேரத்துல எல்லா சூழ்நிலையும் ரொம்ப அன்பா பழகக்கூடியவர் எல்லார்கிட்டையுமே. அதே மாதிரி கலைஞர்கள்னாலே அவருக்கு ரொம்ப பிடிக்கும். கீழே இருக்கிற கலைஞரும் சரி, மேலே இருக்கிற கலைஞர் எல்லாரும் சொன்ன மாதிரிதான் அவர் வந்து அற்புதமான ஒரு கலைஞர், மாமனிதர். அப்படிப்பட்ட ஒரு அருமையான அண்ணனை வந்து இன்னைக்கு இழந்து வாடும் இசைக்கலைஞர்களுக்கும் சரி, திரையுலகத்துக்கும் சரி, குடும்பத்துக்கும் எங்களுக்கும் ஒரு பெரிய பேரிழப்பு. அவருடைய ஆத்ம சாந்தடைய முருகனை வந்து வேண்டிக்கிறேன். அவர் கேட்குற அந்த பாட்டை நான் 4 வரி அவருக்காக கண்டிப்பா அந்த பாட்டு கேட்டதுன்னா உண்மையாவே அவருடைய இதயம் கண்டிப்பா துடிக்கும். அவருக்காக அண்ணா ரோபாண்ணா உங்களுக்காக நீங்க எப்பவுமே கேட்கிற அந்த பாட்டு. 8 நாடு 24 உபகரணத்திலும் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்திடுவோம். ஓட்டி செத்தாலும் தொரமாறு செத்தாலும் எங்களோட கூத்துத்தான். 7 மலை தாண்டி கேட்குமுங்க எங்களோட பாட்டுத்தான். வணக்கமுங்க வணக்கமுங்க, இப்ப கலக்க போற கருமாத்தூர் கோமாளிங்க. உன்னை வணங்காத நேரமில்லை எங்கள் கருப்பையாவே. வாழ்க்கையில் ஒளி வீசும் வரம் தரும் மூணு சாமி. வணங்காத நேரமில்லை எங்கள் கருப்பையாவே. வாழ்க்கையில் ஒளி வீசும் வரம் தரும் மூணு சாமி. புத்தி புட்டு போனாலும் கொலை செஞ்சு போனாலும் இழவுக்கு வருவாங்க. கொலை செஞ்சு போனாலும் குடிக்கிற சரக்கு குடமின இருக்கு, வேகிற கரிய பாதியில் நொறுக்கு. வணங்காத உன்னை வணங்காத நேரம் இல்லை எங்கள் கருப்பையாவே. வாழ்க்கையில் ஒளி வீசும் வரம் தரும் மூணு சாமி. வரம் தரும் மூணு சாமி. வரம் தரும் மூணு சாமி. இந்த பாட்டை தான் எப்பயுமே அவர் 24 மணி நேரம் என்னை பாக்குறப்பயும் சரி, அவர் கார்ல போறப்பயும் சரி, யாரு கூட வந்தாலும் உடனே போன போட்டு இப்ப என்ன பாட்டு ஓடுதுன்னு கேளு அப்படிம்பாரு. உடனே அண்ணா உன்னை வணங்காத பாட்டா அப்படின்பா. ஆமா அப்படிம்பாங்க. அதை கூட இருக்கிற விமல் அண்ணாலும் சரி, போஸ் வெங்கட் அண்ணாலும் சரி, யாரு எல்லாமே எல்லாருமே இப்ப அதான் சொல்றாங்க, உங்களுடைய அந்த பாட்டை வந்து 24 மணி நேரம் போட்டு போட்டு கேட்பாரு. அவருக்காக அவருடைய ஆத்மா சாந்தி அடையறதுக்காக இந்த பாடலை வந்து அவர் கல்யாணத்துல பாடினேன். திரும்பவும் அவருடைய அந்த ஆத்மா சாந்தி அடையறதுக்காக இந்த பாட்டு அவருக்காக நான் பாடுறேன். எப்பொழுதும் என்ன சொல்றது, திறமையை கூடயே கூப்பிட்டு வந்தவர் அவரு. திறமைகளை வந்து எல்லாருக்கும் விதைச்சவர். எப்படியெல்லாம் ஒரு மனிதன் வந்து கஷ்டப்பட்டா வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு ஒரு முன் உதாரணமா இருந்த ரோபோ சங்கர் அண்ணன் அவருடைய குடும்பத்திற்கு ஆறுதலை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இசை கலைஞர்களுக்கும் இசை மேடைக்கும் திரையுலகத்துக்கும் இந்த நேரத்தில் ஆழ்ந்த கருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய முருகனை வேண்டுகிறேன்.